தஸ்பிகா, எப்படி இருக்க? பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? வாலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. ஏதோ இருக்கேன், நீ எப்படி இருக்க இஷானா? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீ என்னடி இவ்வளோ சலிச்சுக்கிற? உனக்கு என்னடி குறைச்ச? நிறைய சொத்து எல்லாருக்கும் நல்லா தானே இருக்க. பணம் இருந்து என்ன பண்ணுறது? லைஃப்பில் தான் நிம்மதியே இல்லை. பணம் வர்றது தான் தெரியுது, ஆனால் எல்லாமே எப்படி செலவாகுதுன்னே தெரியல. பரக்கத்தே இல்லாம போச்சுடி. ஆமா, நீ ஜக்காத் கொடுத்தியா? என்னது ஜக்காத்தா? அது கொடுக்க டைமே இல்லையே, அதுக்கு நிறைய செலவாயிருச்சு. 100க்கு 2.5% தாண்டி ஜக்காத் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதை கொடுத்து பார், அல்லாஹ் உன்னுடைய செல்வத்தில் நிறைய பரக்கத்தை வச்சிருக்கான். ஜக்காத் கொடுக்கலாட்டி என்னடி ஆக போதே? நீ என்னடி ஒரு அசால்ட்டா சொல்லிட்ட? அல்லாஹ் இப்படி குரான்ல சொல்லியிருக்கான், யார் தங்கத்தையும் வெள்ளையும் சேர்த்து வச்சு அல்லாஹ்வோட பாதையில் செலவு செய்யவில்லையோ அவங்களோட நெத்தியில, விழா எலும்புல, முதுகுல எல்லாம் சூடு போடப்படும். இதான் நீங்கள் சேர்த்து வச்ச சொத்து. அல்லாஹ் சுவைத்து கால்கள்னா சொல்லப்படும். நம்மளை எவ்வளோ அல்லாஹ் நல்ல நிலைமையில் வச்சுருக்கலாம். அதுக்கெல்லாம் நாம் தான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். நம்ம எவ்வளோ ஃப்ரீயாக மூச்சு விட்றோம். ஆனால் இன்றைக்கி பாரு, அந்த மூச்சை கூட காசு கொடுத்து தான் வாங்குறாங்க. இனிமேல் யாராவது ஒன்று நல்லா இருக்கியான்னு கேட்டால் ஏதோ நல்லா இருக்கேன்னு சொல்லாத, அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்ல. ஓகே இஷானா, இன்ஷா அல்லாஹ். சரி, நான் வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.